வாங்க வாங்க வாங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காருங்க. வாங்க. வாசுகி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே தர்மா. ஏய் ராம்கி, வா வா. வாடா. எப்படி இருக்க? உட்காரு. என்ன இது? நான் ஏதோ புதுசா உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் முன்னாடி நீங்க டாக்டருக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிறப்போ. இப்பதான் தட்ட மாத்தே சம்மந்தி ஆயிட்டீங்களே. அப்போ என் மருமகளுக்கு அப்பா மாதிரி தானே? அடேங்கப்பா, ஏன் மருமகள்னு சொல்ற அளவுக்கு மாமியாருக்கு மருமகள் மேல அவ்வளோ பாசம் போல. பின்ன இருக்காதா? மித்ரா எனக்கு மருமக இல்ல, மகளும் தான். நீ சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசுகி. வந்த கொஞ்ச நாள்லயே மித்ரா இவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கா போல. டேய் தர்மா, வாசுகி ஒன்னும் அதிகமாலாம் சொல்லல. மித்ராவை எங்க 2 பேருக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்குடா. அவ எங்க மேல காட்டுற அன்பு, வினய் மேல காட்டுற அக்கறை எல்லாமே அவ மேல ஒரு பிரியத்தை உண்டாக்கிடுச்சு. பரவாயில்லையே. ஆனா ராம்கி, மித்ரா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும் போது அவளை ரொம்ப புகழ்ந்து தள்ளுவ. இப்போ உன்னுடைய மருமகளா வேற ஆயிட்டா, சொல்லவா வேணும்? அது வேற, இது வேறடா. அப்புறம் அவ சமைச்சத நீ சாப்பிட்டது இல்லையே. ஒரு வேளை நீ சாப்பிட்டன்னு வையேன், பர்மனண்டா நீ இங்கே தங்கிடுவ. ஐயோ, லாஸ்ட் சண்டே ஒரு விரால் மீன் குழம்பு வச்சிருந்தா பாரு, அவ்வளவு டேஸ்டா. இன்னும் நாக்குல அந்த டேஸ்ட் ஒட்டி இருக்குன்னா பாரு. ஹாய். ஹாய். ஹாய் அங்கிள், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஓகே. ஹலோ சார். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் அங்கிள், எங்க 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்க. இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாள் நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன் தெரியுமா? வினய், என்ன வினய், இவ்வளவு நேரம் உங்க அப்பாவும் அம்மாவும் மித்ராவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நீ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. டேய் தர்மா, வினய் எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியாது. அவன் சும்மா தமாஷுக்கு அப்படி சொல்றான்டா. ஓ வினய், உன் அப்பா சொல்றது உண்மையா? அட நீங்க வேற, அவர் சும்மா சமாளிச்சிட்டு இருக்காரு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டுல 2 நாள் தங்கி தோ இந்த மேடம் குடும்பம் நடத்துற அழக ஒரே ஒரு நாள் தான் இவ கூட எல்லாம் மனுஷன் வாழ்வானு நீங்க துண்டை காணும் துணியை காணும் நீங்க பாட்டு ஓடி போயிடுவீங்க. ராம்கி, இப்ப என்னடா சொல்ற? அவர் என்ன சொல்றது, நான் சொல்றேன். இவ சும்மா நடிக்கிறான். என்ன பிரிஞ்சு கூட என் மகன் அமெரிக்கால ஹாஸ்டல் எல்லாம் கூட தங்கியிருக்கான். ஆனா இப்ப மித்ராவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் போல. 6 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் மித்ராவை வினய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அது தெரியாம இவங்க அவ மேல ஓவரா அன்பு காட்டுறாங்க. ஒருவேளை மித்ரா பிளான் பண்ணி அவங்கள வலைக்குள்ள விழ வைக்கிறாளோ? இப்படிப்பட்ட வசதியான சொகுசு வாழ்க்கை கிடைச்சா யாருக்குதான் ஆசை வராது? 6 மாசம்னு வந்தவ ஆயில் முழுக்க இங்கேயே தங்கிடலான்னு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போடுறான்னு நினைக்கிறேன். வந்தவருக்கு இன்னும் எதுவுமே குடுக்கல பாரு. மித்ரா, காஃபி கொண்டு வந்து குடுமா. ஒரு நிமிஷம். எப்படி மாறிட்டான் பாத்தியா? பாத்தீங்களாண்ணா, பின்னாடியே போறத. ஆமாமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, இது வரேன். என்ன மித்ரா, வந்த கொஞ்ச நாள்லயே அத்தனை பேரையும் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னதான் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அத மனசுல வச்சுக்காம நீ அவங்க மேல அன்பு காட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா. அக்ரிமெண்ட் படி உனக்கு செகண்ட் பேமெண்ட் செட்டில் பண்ணணும். என்ன ராம்கி, இந்த வீக்ல செகண்ட் பேமெண்ட் கொடுத்துடலாம் தானே? கொடுத்துடலாம். என்ன மித்ரா,
கேஷா வாங்கிக்கிறியா இல்ல செக்கா வாங்கிக்கிறியா? அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சார். ஓகே, எவ்ரி மந்த் சேலரியை அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ற மாதிரி இதையும் பண்ண சொல்லிடலாம். என்ன ராம்கி, ஓகே தானே? ஓகே. ஓகே ராம்கி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா, சரி. நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். சரி சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். வாசு கிட்ட சொல்லிடு. ஓகே, சரிடா. உங்க கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இப்ப இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்பதான் அவர் வெளியில போற அவசரத்துல கணக்குல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை வந்துடாது. ஐயோ, திருத்திரன் முழிக்காதீங்க. எடுங்க எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, கிளம்பிட போறாரு. ஒன்பது மணிக்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு நினைச்சேன். தர்மா வந்ததுனால டோட்டல் ஷெட்யூலும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏங்க, அதான் டைம் ஆச்சுல, போலமாம போயிட்டு வாங்க. சரி, வரேன். அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. என்ன ரகு? அது வந்து டேய், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிடுச்சுடா. எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததும் பேசிக்கலாமே. இல்லனே, இந்த கணக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்கீங்க. அதான் இப்ப கொடுத்துடலான்னு. என்னடா இது? நீங்க கல்யாண செலவுக்கு என்கிட்ட கொடுத்த பணத்தோட வரவு செலவு கணக்குனே. யாரா இப்ப உங்ககிட்ட கேட்டாங்க? கல்யாணம் சிறப்பா முடிஞ்சிருச்சுல, அது போதும். இந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீயே வச்சுக்கோ. இல்லனே, அது நல்லா இருக்காது. இல்லனே, இது பண விவகாரம் இல்லையா? நாளைக்கு இது தேவையில்லாத பேச்சில் கொண்டு போய் விட்டுரும். டேய், நான் வேற நீ வேற இல்லடா. ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ தாயும் செய்யும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறு வேறதான்னு பிரிச்சு பிரிச்சு பேசுற. சரி, நீ எப்பதான் உணர்றன்னு நானும் பாக்குறேன். வசு, மித்ரா எங்க? இங்கதாங்க இருந்தா. மித்ரா, வரேம்மா. இங்க வாமா. சொல்லுங்க டாக்டர். மித்ரா, அத குடுறா. இத உள்ள வச்சிருமா. சரி வாசுகி, நான் கிளம்புறேன். வரேன்டா. சரிண்ணே. பாத்தீங்களாக்கா, பக்கத்துல நீங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கும் போது நேத்து வந்தவ கிட்ட நோட்டை தூக்கி கொடுத்து உள்ள வைக்க சொல்றாரு. அப்ப இந்த வீட்ல உங்களுக்கு என்னக்கா மரியாதை? இதுல என்ன வசந்தி இருக்கு? அவளும் நம்மள மாதிரி தானே. இல்லக்கா, என்னால இத ஜீரணிச்சுக்கவே முடியல. அந்த நோட்டை வாங்கி உங்ககிட்ட கொடுத்திருக்கணும், இல்லனா உங்ககிட்ட கொடுத்து மித்ரா கிட்ட கொடுக்க சொல்லிருக்கணும். இது ரெண்டும் இல்லாம நீங்க இருக்கிறப்பவே அவளை கூப்பிட்டு கொடுக்கறது எனக்கு என்னமோ சரியா படலக்கா. அது மட்டும் இல்லாம வந்த கொஞ்ச நாள்லயே வீட்டு லாக்கர் வரைக்கும் அவளை நாம விடணுமா? இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேன்னு தோணுதுக்கா. அப்படிலாம் இல்ல வசந்தி. நான் தான் அவர்கிட்ட குடும்ப வரவு செலவு எல்லாத்தையுமே இனிமே மித்ராவே பாத்துக்கிடும்னு சொல்லிருக்கேன். அன்னைக்கு மித்ரா கிட்ட கூட ஓ முன்னாடி தானே இத சொன்ன. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரு நோட்டை வாங்கி மித்ரா கிட்ட குடுத்துட்டு போறாரு. அவ யாரோ எவ்வளோ இல்லம்மா, இந்த வீட்டு பொண்ணு. நாளைக்கு எனக்கு அப்புறம் குடும்ப நல்லது கெட்டது எல்லாமே அவ தானே பாக்க போறா. அதனால இனிமே இப்படி பிரிச்சு பார்க்காத, சரியா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? உங்க அண்ணன் தான் கணக்கெல்லாம் எதுக்கு
கல்யாணம் சிறப்பா நடந்து முடிஞ்சதே போதுன்னு சொல்றாருல, சரின்னு சொல்லி அப்படியே விட்டுற வேண்டியதானே. நீங்க எதுக்கு அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு சொன்னீங்க? நோட்டை வாங்கி இப்ப மித்ரா கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அவ அதை படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? நீ முன்னாடியே எனக்கு சிக்னல் காட்டி சொல்லிக்கலாம்ல. நீங்க என்ன பார்த்தாதானே? நீங்க தான் உங்க அண்ணா அண்ணிய பார்த்தே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றது? இப்போ என்ன, அந்த மித்ரா நம்ம எழுதின தப்பு கணக்க கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் புதுசா ஒரு ஆடிட்டர் பிறந்துதான் வரணும். வாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? எப்ப கண்ணு முழிப்பானா? தெரியல மேடம். எப்ப வேணாலும் கண் முழிக்கலாம்னு சொல்றாங்க. இவனை முழுசா நம்பிட்டு இருந்தேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அடிபட்டு வந்து படுத்திருக்கான். இவன் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தானா எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருக்கும். ஆமா, என்னாச்சு இவனுக்கு? ஆக்சிடென்டா? எப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட்லாம் இல்ல மேடம். யாரோ 4-5 பேர் சேர்ந்து அடி பிரிச்சிருக்காங்க. காட்ட கம்பின்னு கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க மேடம். அதான் தலையில அடிபட்டு சுய நினைவு தப்பிச்சிருச்சு. என்ன சசி சொல்ற? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்ல மேடம், அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. யார் கால் பண்ணாங்க, எப்படி இங்க வந்தான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓ, எனக்கு என்னமோ அவ மேலதான் மேடம் சந்தேகமா இருக்கு. இவன் மித்ரா கிட்ட கால் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஏதாவது சொல்லியிருப்பான். அவதான் ஆளை வச்சு அடிச்சு போட்டிருப்பான். என்ன சசி சொல்ற? ஆமா மேடம், நாங்க போயிருந்தப்ப கேட்டேன். அவ நான் தான் பண்ண, நீ ஓவரா என் விஷயத்துல மூக்க நுழைச்சனா உன்னையும் இப்படி பண்ணுவேன்னு என்ன மிரட்டுறான். ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு வலை விரிக்கிறான்னு பார்த்தா இந்த லெவலுக்கு இறங்கி வேலை செய்யறாளா அவ? ஆமா மேடம், முன்னவே ஓவரா ஆடுவான். இப்ப அந்த வீட்டுல அவளுக்கு என்ன மரியாதை தெரியுமா? அப்படியே தலையில தூக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் டெம்பரரி தான் சசி. என்னைக்கு அஸ்வின் கண்ணு முழிக்கிறானோ அன்னைக்கு இருக்கு கச்சேரி. நீ அஸ்வினை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ண வச்சது ஒரு நல்ல மூவ் சசி. ஆமா, அங்கிள் தான் அஸ்வினை வேலையை விட்டே துரத்திட்டாரே. இப்ப எப்படி இவனை இங்க அட்மிட் பண்ண ஒத்துக்கிட்டாரு? நாங்க யாரும் கேட்டிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அவங்க அம்மாவை வச்சே கேட்க சொன்னோம். டாக்டர் எப்படி சிம்பத்திக்கு விழுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. இருக்கட்டும், இவனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டா டெவலப்மெண்ட் தெரிஞ்சா கூட எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க மேடம். நீ சொல்றத வச்சு பார்த்தா மித்ரா நம்ம நினைக்கிற அளவுக்கு சாதாரண ஆளே இல்ல. ஆளை வச்சு அடிச்சு ஒருத்தனை காலி பண்ற அளவுக்கு கில்லாடிதான். அவ ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. அது என்னன்னு கண்டிப்பா தெரியணும். ஆனா அவ இவனை அப்படியே ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. சோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே மேடம். ஆமா, அப்படி என்ன அஸ்வின் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல மேடம், நான் எவ்ளோ கேட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டான். நானே நேர்ல வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். மென்டல். எல்லாத்தையும் நானே பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி எதுவும் பண்ண முடியாம படுத்திருக்கான். ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்கல. ஆமா, அஸ்வினோட போன் கிடைச்சதா? இல்ல மேடம், போன் பேக் எதுவுமே இல்ல. தெளிவா பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஓகே சசி, இப்போதைக்கு நமக்கு வெயிட் பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. பாப்போம். நீ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம்.
கால் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. எங்க போனா? போகும்போது சொல்லிட்டு போனானா? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் தான் சொல்லிட்டு போனாருமா. கூட அவர் மாமாவும் போனாரு. அருணும் போனானா? ம். அப்போ அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுமா. மாப்பிள்ள சீக்கிரம் வாடா. ஹலோ ஹலோ. தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளருக்கு பயங்கரமாக போதை ஏறிவிட்டதா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கார். அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாத. ஹலோ. ஆன் தி வேயா. அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். அது ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்னவா? நாம ஃபோன் பண்ணி கேட்டாதான் சொல்வாங்களா? பார்ட்டிக்கு போனமா வந்தமான்னு இல்லாம லேட் நைட் வீட்டுக்கு வந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வீட்ல 2 பேர் காத்துட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. அம்மா நீங்க போய் தூங்குங்க. அவங்க வந்ததும் நான் அவங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அரை மணி நேரம் தானே, வந்துட்டோம். பார்ட்டிக்கு போயிருக்காங்க, என்ன லட்சணத்துல வராங்கன்னு நானும் பாத்துட்டு போறேன். இல்லம்மா, போன்லயே அரை மணி நேரம் சொல்றாங்கன்னா எப்படியும் 1 மணி நேரம் இல்லனா 2 மணி நேரமாவது ஆக்கிடுவாங்க. நீங்க வேற ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க? போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, வினை வந்ததும் சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு டிஃபன் எடுத்து வச்சுறேன். ம் சரிம்மா. சரி. ம். மாப்பிள்ள அங்கே யாரோ நின்று முறைக்கிறாங்க. அக்காவும் பொண்டாட்டி வந்து இப்படி போயிடலாம். அந்த போன போயிடலாம். எங்க போறீங்க? நில்லுங்க, வாங்க இங்க. ஏய் மித்ரா, இங்க என்ன பண்ற? என்ன மித்ரா மிட் நைட் அடிச்சு இன்னும் தூங்காம இருக்க? சாப்பிட்டீங்களா? ஏய் இது என்ன கேள்வி? சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சாப்பிட்டோம். மாப்பிள்ள மப்பு வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. நாம தான் சாப்பிடவே இல்லையா? எங்கே நீங்கள் சாப்பிட்டு விட்டேன். அதனால் ஃபுல்லாக சாப்பிட்டோம், ஆனால் சாப்பிடல சொன்னால் மாப்பிள்ள நம்ம சாப்பிடல. ஏன்னா மாப்பிள்ள நம்ம சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு தூங்குங்க. வேணாம் மித்ரா, பசிக்கல. முதல்ல உட்காருங்க. சொன்னா கேளு. வினய், அவரை எழுப்புங்க. யாரு? மித்து மாந்து மட்டையாயிட்டாரு. அவரெல்லாம் எழுப்புனா இன்னும் கிரேன் தான் கொண்டு வரணும். புரியுதா? சரி, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் மித்து, பசிக்கவே இல்லை மித்து. என்னை விட்டுரு, எனக்கு தூங்கணும் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. ப்ளீஸ் மித்து, எனக்கு வேணாம். நான் இப்ப சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா வாமிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல, வாமிட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணாம். என்ன சாப்பிடுங்க. வினய் சாப்பிடுங்க, வாயை தரங்க.